நாட்டுல சனாதன தர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப அடிபடுறது. எல்லார் வாயிலும் பூந்து புறப்படுற ஒரு வார்த்தை. அடிபடுறதா அடி வாங்குறதா? ரெண்டுமே ரெண்டுமே சுவாமிகள். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சனாதனம்னா தொடக்கம் முடிவு இல்லாமல் அழியாமல் எட்டர்னலா இருப்பதுன்னு அர்த்தம். இப்ப தர்மம்ங்கிற வார்த்தைக்கு வருவோம். ஒண்ணு தர்மம்னா செட் ஆஃப் ரூல்ஸ், அதாவது ஒரு அறநெறிகளின் தொகுப்புன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாரார், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழறவா, குறிப்பிட்ட குலத்துல பிறந்தவான் இல்ல. இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் இங்கே வாழும் காலத்திலும் மறுமையிலும் எல்லா நன்மைகளும் கிடைப்பதற்கு எந்தெந்த செட் ஆஃப் ரூல்ஸ் உபாயமா சாதனமா வழியா இருக்குமோ. இப்போ ஒரு உதாரணமா, நீ சத்தியத்தை பேசு, தர்மத்தின்படி நட, இது சனாதன தர்மம்ங்கிறா. இப்போ உண்மையை பேசுறதுங்கிறது எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். ஒரு ஹிந்து தான் இல்ல, ஒரு கிறிஸ்டியன் தான் இல்ல, ஒரு முஸ்லீம் தான் இல்ல, ஒரு பிராமணன் இல்ல, பிராமணர் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆண் பெண் ஒண்ணுமே கிடையாது. உண்மை பேசுனா அது எல்லாருக்கும் பொருந்தும். அப்பா அம்மாவை விழுந்து வணங்கு, அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடு, இது யாருக்கு பொருந்தும்? எல்லாருக்கும் பொருந்தும். கொடுத்த வாக்க காப்பாத்து, எல்லாருக்கும் பொருந்தும். அற வழியில வாழு, எல்லாருக்கும் பொருந்தும். எல்லார்ட்டையும் அன்பு காட்டு, எல்லாருக்கும் பொருந்தும். அரசனாக இருப்பவன் தன்னுடைய பிரஜைகளை தன் பிள்ளைகள் போல் பார்த்துக்கணும், இதுவும் எல்லாருக்கும் பொருந்தும். இப்படி எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கக்கூடிய, எல்லாரும் நன்மை அடையணும்னா எந்த செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுமோ அந்த எட்டர்னல் செட் ஆஃப் ரூல்ஸ், இதுதான் லிட்ரல் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். எட்டர்னல் செட் ஆஃப் ரூல்ஸ் தட் கைட் ஆல் பீயிங்ஸ் டு அல்டிமேட் குட். இது சனாதன தர்மம். இது ஒரு விளக்கம். இதே தர்மத்துக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா இன்னொரு விளக்கம் இருக்கு. தர்மம்னா எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்னு அர்த்தம் சொல்றான். அந்த ஒரு பண்புன்னு சொல்லுவோம் பாருங்க, அதுக்கு தர்மம்னு பேராம். நெருப்புக்குன்னு ஒரு இயல்பு உண்டு, என்ன? சுடும். அது நெருப்போட தர்மம், எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக். தண்ணீர்னா அதுக்கு என்ன இயல்பு? கூலா இருக்கிறது, குளிர்ச்சியா. தண்ணீர்னு அதுலயே இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு. அந்த குளிர்ச்சி என்பது தண்ணீரோட தர்மம். அதுபோல இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு ஐடியல் ஹியூமன் பீயிங், எல்லாரும் ஹியூமன் தான், ஆனா ஒரு ஐடியல் ஹியூமன் பீயிங்க்குன்னு ஒரு சில இயல்புகள் இருக்கும் இல்லையா? அது ஐடியல் ஹியூமன் பீயிங்கோட தர்மம். சுடுவது நெருப்போட தர்மம், குளிர்ச்சியா இருப்பது நீரோட தர்மம், ஒளி தருவது சூரியனோட தர்மம். இது போல ஒரு ஐடியல் ஹியூமன் பீயிங் எதெல்லாம் கடைபிடிச்சு வாழணுமோ, எதெல்லாம் அவனுக்கு நேச்சரா இருக்குமோ அதுக்கு சனாதன தர்மம்னு பேரு. இந்த சனாதன தர்மத்தை ஒருத்தர் ஃபாலோ பண்ணா அவர் ஐடியல் ஹியூமன் பீயிங்கா இருக்காருன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு இன்ஹரண்ட் நேச்சர் இருக்கும் இல்லையோ, இது போல ஒரு ஐடியல் ஹியூமன் பீயிங்க்குன்னு ஒரு இன்ஹரண்ட் நேச்சர் இருக்கும் இல்லையா? அதுதான் சனாதன தர்மம். சனாதன தர்மம்ங்கிற ஒரு ஐடியல் ஹியூமன் பீயிங்னா எப்படி வாழணும்? பெற்றோரை மதிக்கணும், கொடுத்த சொல்ல காப்பாற்றணும், எல்லார்ட்டையும் அன்பு காட்டணும், இது போல ஒரு ஐடியல் லைஃப் வாழணும் இல்லையா? அதுக்கு தான் சனாதன தர்மம்னு பேரு. இப்ப நீங்க இதெல்லாம் கேட்டதுனால ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஆக்சிமோரன் இங்கிலீஷ்ல சொல்லுவா இல்லையா? ஆக்சிமோரன் அப்படின்னா என்ன உதாரணம் சொல்லுவானா? லிவிங் டெட். முன்னுக்கும் பின்னும் முரணாக சேர்ந்து வருவது. லிவிங் டெட்னு வரவே வராது. அப்புறம் ஸ்வீட் சாரோ அப்படின்னா, அது போலதான் சனாதன தர்மத்தை அழிப்பேங்கிறதும் ஒரு ஆக்சிமோரனம். ஓ, ஏன்? சனாதனம்னா என்ன? ஆல்வேஸ் எட்டர்னல், எப்போதும் இருப்பது. சனாதன தர்மத்தை அழிப்பு, எப்போதும் இருப்பது, எப்படி சொல்லிட்டு எப்படி அழிப்ப? அதனால சனாதன தர்மம்ங்கிறது எட்டர்னல் செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் தி எட்டர்னல் இன்ஹெரண்ட் நேச்சர் ஆஃப் an ஐடியல் ஹியூமன் பீயிங் which is applicable for all to achieve ultimate good. இதுதான் சனாதன தர்மம். பியூட்டிஃபுல். ரொம்ப எளிமையா இருந்தது இது புரிஞ்சுக்கிறதுக்கு. இதை புரிஞ்சுட்டா இதை பத்தி கான்ட்ரவர்சியே வராது.